ஆரம்பிச்சாச்சுல பேசுறா. கொடிவேரி வந்திருக்கோம். கொடிவேரியில் மீன் வேணா வாங்கி தரேன். சோறு கிடைக்காது நமக்கு. தக்காளி சோறு தான். மீன் சாப்பிடக்கூடாதுரா. யான்னு கேளு. ஏன்னா தக்காளி சோறு இருக்கு தான் சாப்பிடு. தக்காளி சோறா? தக்காளி சோறு இருக்கு பார்த்தோம். தக்காளி சோறு இருக்கு மச்சி. தக்காளி சோறு சாப்பிடுவாங்க. சோறு சோறு சோறுன்னு மட்டன் கிடைக்காது. மீன் மட்டும். ஒரு மீனை நம்ம கொல்லமா, அது நமக்கு மட்டும்தான் பத்தம். இந்த மீனை நீ கொல்லாம விட்டீங்கன்னா வச்சுக்க, அந்த மீன் குஞ்சு பறிக்கும். 10 குஞ்சு பறிச்சா கூட அந்த 10 வளர்ந்து அந்த 10 பறிச்சா கூட 100 100 10 பறிச்சா 1000. அப்போ எத்தனாயிரம் பேர் சாப்பிடலாம். நம்ம ஒரு மீனை கொல்லக்கூடாது, அது தவறான செயல். மட்டன் சிக்கன் அது மாதிரி போகும். என்ன சொல்றேன்? நம்ம நல்லது பண்ணண்டா. மீன் சாப்பிடறதுக்கு ஏன்டா? மீன் சாப்பிட்றதுக்கு தான். நீ சாப்பிட வேணாம், நாம சாப்பிட வேணாம்னு தான் சொல்றோம். மத்தவங்க சாப்பிட்டு போட்டோம். மத்தவங்க பண்றது நாம பண்ணக்கூடாது. மீனுக்கு வாழ்வாதாரமே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? நீ ஒரு மீனை சாப்பிட்டீங்கன்னா அந்த இனம் அழியுது. நீ அந்த ஒரு மீனை நீ மீதி பண்றதுனால ஒன்னால ஆயிரக்கணக்கான மக்கள் நல்லா இருக்க போறாங்க. நம்ம நல்லது மட்டும்தான். ஒரு மீன் தான். இப்ப நம்ம கொடிவேரி போலாம். இப்போ மச்சே போட்டிங் போகலாம் மச்சே. போட்டிங் தானே? அடுத்த போட்டிங் தான். வா. இங்க பாரு, எதுக்கு வந்தேன்னு தெரில. ஊட்டி மக்களே இங்க எல்லாம் கூட்டமா இருக்காங்க. சேனல் நடத்துற என்னையே பேக்கெல்லாம் தூக்க விடுறாங்க. யூடியூப் பண்ணலாம் வாடா. கண்ணாடியை குடுறா. கண்ணாடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவனுக்கு துணி மணியை மட்டும் என்ன தூக்க விடுறாங்க. அது நல்லதுக்கே இல்லை. இங்க கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. வெயில் வேற. வெயில் கம்மி தான், ஆனா கூட்டம் அதிகம். அதான் கூட்டம் அதிகம். இப்படியே போனா குளிக்கிறதுக்கு இடம் இருக்குமானே தெரியல. சொன்னதுக்கு என்னங்க, போட்டிங் பட்ஜெட்டுக்குள்ளதான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. போட்டிங் போவோம், எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி போட்டிங் போயிருக்கேன் மிஸ்டர் சுரேஷ்குமார். போட்டிங் போயிருக்கீங்களா? இல்லடா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம். நீச்சல் வேற எனக்கு தெரியாது. விழுந்து முழுங்கன்னா காப்பாத்திருங்க. அதனால எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. உள்ளிச்சல் காக்கா நீச்சல் வந்து எனக்கே தெரியும். இந்த அப்படி நினைச்சேன். இரு இரு இரு. கண்ணாடி போட்டா என்ன தெரியாம போயிருப்பாரு. அது என்ன படத்துல சிவாஜி கணேசன் இப்படித்தானே போவாரு. அந்த ஹீரோயினி பேரு ராதா தான் போட்டு ஓட்டுவாங்களா? உனக்கு இப்ப பயமா இருக்கா இல்லையா? பயம். எனக்கு நீச்சல் தெரியும். இங்க காக்கா நீச்சல் எனக்கு உண்மையான நீச்சலே தெரியும். எனக்கு எல்லா நீச்சலும் தெரியுமா? எல்லாம் என்ன நீச்சல் என்ன எத்தனை வகை இருக்கு சொல்லுங்க. நேரா உட்காரு. நீச்சல் தெரியும். படகு சைடா போதா இல்ல? அப்படி சுற்றி தானே போவோம். நான் எல்லா சீசனுமே கூட்டம் வருமா நாங்க? ஏன் நல்ல எல்லா சீசனும் எப்போ மழை காலத்தை வரும்? மழை காலத்து எப்படி வரும்? அதான் கேக்குறேன். மழை காலத்துலயும் ஆள் வருவாங்களா? பனி காலத்துல வந்தாலும் இங்கதான். நீங்க எதை வீடியோ எடுக்கிறீங்க? சும்மானா புரியல. அப்ப என்ன சேர்த்து அவன் வீடியோ கால் பண்ணி அவன் ஆள் கிட்ட பேசிட்டு இருப்பான். அவன் அமைதியா வரான்னு நினைக்காத. பேசுறியா? நான் பேசலப்பா. எனக்கு வேண்டாம் வேண்டாம். அந்த சினிமாலாம் மீன் பிடிக்கிறாங்களே, அப்படி கையை விட்டு டப்புன்னு தூக்கிடுவாங்களே, அது மாதிரி நீ ஒரு 2 மீன் பிடிக்கலாம். தண்ணி பக்கத்துல தான் இருக்கு. தண்ணி பக்கத்துல இருக்குடா, மீன் பக்கத்துல இருக்கா? அப்படிதான் கருத்து. இது எல்லாம் ஒன்னையே இல்லை. என்ன வீடியோ எடுக்கவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தா, நீ ஒரு பக்கம் ஒன்னையே வீடியோ எடுத்துக்கிற, இவன் ஒரு பக்கம் அவனே வீடியோ எடுத்துக்கிறான். இல்ல என்னையும் சேர்த்து எடுத்தான்டா. விக்கி நல்ல பையன்டா. உன்னை எடுத்தான், என்னையும் தானே எடுக்க. இந்த கண்ணாடி ஒரு நிமிஷம் கூட கொஞ்சம் உடைச்சிருவேன். கண்ணாடி வேற உனக்கு செய்யற வேலைக்கு கண்ணாடி வெயில் மச்சி. அதனாலதான் கண்ணாடி நான் போட்டு. கண்ணாடி போட்டா இயற்கை கரெக்டா தெரியல. அதுக்குதான் சொன்னேன். உனக்கு அது தெரியாது. நமக்கு பழக்கப்பட்டிருக்கான், அதனால தெரியும். ஓகே, புது போனு வாங்கி 3 மணி நேரம் தான் ஆகுது. சரியா? நீ தண்ணியில ஏதோ உங்க கப்பல்ல படகுல வந்தா கூட புரியல மச்சி. ஆமா மச்சி, குக்குத்துமா மாதிரியே இவன் புகழ் போட்டா. இங்க மீன் பிடிப்பாங்களாண்ணா? காலையிலனாவா? ஓ,
ரேட்லாம் சீப்பாண்ணா? ம், எல்லா இடத்துலையும் ஒரே தான். ஆத்து மீன் மட்டும் ஒரே ரேட்டு தான். அப்புறம் அந்த சின்ன மீனெல்லாம் ஏழை விடுவாங்க. ஓ. ஏழை விடுறத பொறுத்து அதுக்கு வெளியே வறுவல் போடுறாங்க, அது எப்படி கம்மியாக இருக்கும் அதிகமாக? அதெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். அதிகமாக இருக்கும். ஆமாம் ஆமாம். நீ ஒரு ஆள் நம்ம ஒரு போட் வாங்கி ஊற்றினோம்னா ஏதாவது ஃபார்மாலிட்டி இருக்கான்னு கேட்குச்சு. நீ போட் வாங்கி ஏய் அந்த மோட்டர் வச்ச போட்டு இதெல்லாம் நீ நினைக்கிற இதெல்லாம் இந்த இது போட துடுப்பு போடுறதெல்லாம் கஷ்டம், கை வெளியே எடுத்து. அது வேணா உண்மைதான். அவருக்கு வேற ஏத்துருச்சு. அதுக்கு ஆளை போட்டு வந்ததான் ஆமா, அதுக்கு ஒரு ஆளை போட்டு வந்ததான். எல்லாத்துக்கும் ஆள் போட்டீங்கன்னா நீ பிச்சை எடுக்க தான் போகணும் கடைசியா. நீ நுங்கு யாரோ வெட்டி விட்டு அங்கே ஒரு கொலை கிடக்குது, எடுக்காம விட்டாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப இலசெல்லாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்கும். தண்ணியில் இருந்தாலே நொங்கு சின்னதாக இருக்கும் போதே முட்டிடும். வெயில் காலத்தில் தான் கொஞ்சம் பெருசானாலும் முட்டாது. சுரேஷா, நீங்கள் கீழே ஊற்றி நீந்திக்கிட்டு கப்பல் பின்னாடி வந்துருங்க, படகு பின்னாடியே வந்துருங்க. நாங்கள் படகு முன்னாடி போயிடுவோம், நீந்த ஆரம்பிச்சேன். ஏய் வேகமாக நீந்தோம்ச்சு. தெரியும் மீனை விட ஊரியில் உண்மையாக நீந்த என்ன சொன்ன? எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போவீங்க நீங்கள்? நான் வேகமாக போவேன். எப்படி பையனை போயிடுவீங்களோ? உள்நீச்சல் போனால் வேகமாக போவேன், கண்டுபிடிக்க முடியாது. தரை நீச்சல் போனீங்களா இன்னும் ஸ்பீடாக போவீங்க தானே? தரை நீச்சல் எப்படி போவேன்? தரையில் ஓடி தான் போகணும். தரை நீச்சல் எப்படி போவான்? உள்நீச்சல் வேகமாக போக முடிச்சு, உண்மையை போய் சொல்லல. அதை தாண்டா சொல்கிறேன், தரை நீச்சல்லாம் என்ன ஸ்பீடாக போவேன்? இங்கேருந்து இங்கே முழுக ஆரம்பிச்சேன்னா அது வலிக்குமா போயிடுவான். ஓ, கொஞ்சம் தூரமாக போவோம். இங்கே முழுக ஆரம்பிச்சேன்னா நீ அங்கே கரையிலே போய் எழுந்துருவேன். பேசாம உன்னை கயிறு கட்டி தூக்கி போடுறேன், எவ்வளோ ஸ்பீடு போகிறேன். கயிறுலாம் தேவை கிடையாது நமக்கு, நானே நீ வந்துடுவோம். நீச்சல் தெரிஞ்சு தைரியமாக பழகலான்னு உட்காந்துருக்கேன் நான். இப்போ நீச்சல் தெரியாம தான் நாங்கள் தைரியமாக உட்காந்துருக்கோமா? யாரு அவன்? இந்த ஆளுமே அவன் வயிட்டு தான் இருக்கும், அவன் நின்னாலும் அந்த கழுத்து அதிகமாச்சுங்க. இங்கே எவ்வளோ ஆயம் இருக்கும்? ஒரு ஆளுக்கு மேலே இருக்கும்லண்ணா? 2 ஆளுக்கு மேலே இருக்குமா? 2 ஆளுக்கு மேலே இருக்குமா? அப்போ சுரேஷ் இறக்கிற எங்கள் ஊர் ஏரியோட சின்னது தான் அது. உங்கள் ஊர் எங்கள் ஊர் ஏரி 3 ஆள், 3 ஆள் மட்டும். இது ஏரியா? இது 6. என்ன ஆறுனது? பவானி ஆறு இதுதானா? ஆமா, அந்த ஜெயந்தன் சொல்லி தந்தா இல்ல, பவானி சேகர் ஆறு இதுதானே. நான் பவானியை தாண்டி போகும்போது அங்க ஒரு ஆறு இருக்கு. இது அங்கதான் போவாங்க. அந்த ஆறா? இது பவானி சேகர் ஆறு தான் இது. சேகர் ஆறு சொன்னாரு அந்த ஜெயந்தன். நான் ஈரோடு பவானியை சொல்ற, சேலம் போறால ஊருக்கு. அப்ப இந்த ஆறு. ஆமா ஆமா, அங்க ஒரு பவானி இதுக்கு. ஆமாமா, அது இதே தானே. அது நீ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். நம்ம சோப்பு போட்டு விளையாக்கிடுவோம். சோப்பு? ஓ, வாட்டர் ப்ரூஃப் தானே, சோப் போட்டலாம். பார்த்து விளையாக்கிடுவோம். கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே, அந்த மாமரத்தை ஜூம் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிறேன். அங்கே கூட ஒரு மாங்காய் கீழே தான் இருக்கு. இளநீ யார் கேட்டீங்க? அப்படியே இறங்கி போய் பிடிச்சிங்க. இளநீ இருக்கு. எனக்கு மரம் தெரியாது, எனக்கு ஏற தெரியாது, சாப்பிட தெரியும். நீ பனை மரமே ஏறுவே, இது ஏற தெரியாதா? பனைமரம் ஈச்சு, தென்னை மரம் கஷ்டம் சொல்லிட்டாரு. பனைமரம் சின்னதா இருக்கும் சொல்லிட்டாரு. பனைமரம் சின்னதா இருக்கும், கருக்காயில ஏறிடலாம். கருக்கல அங்கங்க ரத்த கலரையோட வரலாம். அது ஏற தெரியாம ஏன்னா அப்படி இருக்கும், நமக்கு அப்படி இருக்கு. நீ ஏறி இருக்கியா? நான் ஏறி இருக்கேன். எதுல? ஏறத்தை வேடிக்கை பார்த்து எனக்கெல்லாம் கோடு போட்டுறான். நான் ஏன்னா இருக்கேன். ஏன்னா அவர் ஏறவே மாட்டாரு. பனைமரம்னு எழுதி பேப்பர்ல கீழே, அதான் பனைமரம்னு எழுதி கீழே பேப்பரை போட்டு அதுல ஏறுவாரு. அதான் இல்ல சுரேஷ், அந்த பலாமரம் மாதிரி ஏறி ஒரு பலாப்பழம் இருக்கு, அதான் பலாமரம் ஏறி இருக்கேன். இது சீரியஸ் உண்மை. பலாமரம், மாமரம், எதுனா கொய்யா மரம், எல்லா மரமும் ஏறிங்க. கொய்யா மரம்லாம் ஏறுவியா சுரேஷ்? எல்லாம் மாங்காய் பாரு, பெருசு பெருசா இருக்கு. நம்ம ஊர்ல தான் ஃபேமஸ் இருந்துச்சு மாங்காயா? மாங்காய் மாங்காய் தான் ஃபேமஸ், சரியான ஃபேமஸ். ஓ, செம்மையா இருக்கு. ரெஸ்ட் எடுத்துலாமாண்ணா? அடுத்த கஸ்டமர் மிஸ் ஆயிடுவாங்க. நல்லா கூலிங்கா இருக்குல்ல இந்த இடம் பாரு. கூலிங் நல்லா இருக்கு. அவங்க அடிச்ச வெயிலுக்கு இந்த நல்லா இருக்கு. இவங்களே செட் பண்ணி நீங்களே கட் பண்ணதானே இது வண்டி வந்து போவா? இல்ல இல்ல இல்ல, பின்னாடி வரவங்களும் அப்படிதான் வராங்க. தாத்தாங்க போகல, விளாக் பண்ணிட்டு தான் தெரியுதா இல்லையா? ஏய், அவங்களே விளாக் எடுத்துட்டு தான் வராங்க.
அவங்கள பார்த்தாதான் நீ எல்லாம் கத்துக்கு. கேமராமேன் வச்சு எங்களை வீடியோ எடுத்து ஒரு கண்டென்ட். எங்க வச்சிருக்கல? பேக்ல இருக்கா? அதான் வச்சிருக்கான். எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு ஸ்டிக் வச்சிருக்கல. ஸ்டிக்கு நாங்க இல்லைன்னா அந்த மரத்துல ஏறி ஒரு கிளைய வெட்டி ஸ்டிக் மாதிரி மேலே கட்டிட்டு போயிட்டே இருப்போம். யாருக்கா? இது அத்திப்பழம் மரம். போய் இதை வீடியோ எடு. இங்க பேர் அத்திப்பழம் கீழே. அத்தி காய் எதனா பழமும் இப்படிதான் இருக்கும். ஆனா எல்லா பழத்துலயுமே ஓட்டை இருக்கும். சொத்து மாதிரி இருக்கும். ரோஸ் கலருக்கு அதனால இதை சாப்பிடும் போது உடைச்சு பார்த்தாலும் சாப்பிடக்கூடாது. வாயில போட்டு மென்றணும். ஏன் உடைச்சு பார்த்தேன்? அதை சாப்பிட முடியாது. உடைச்ச விஷமா வருமா? விஷமாலாம் மாறாது. எல்லா இதுலயுமே ஓட்டை இருக்கும்ல. சொத்து மாதிரி. அப்பதான் நீ அதை உடைச்சு பார்க்கணும். உள்ள புழு இருக்கான்னு அதெல்லாம் பார்க்காம தான் சாப்பிடணும். அப்பதான் புழு சேர்த்து தான் சாப்பிடுவேன். முடிச்சு விட்டுறலாம் டக்குன்னு. யார சாப்பிடுவாங்க? அங்க பேர் அந்த தாத்தாலாம் தட்டி தூக்குறாரு பாரு ஸ்கூல். இதெல்லாம் இதே தொழில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அத்தி காய் ஆனால் நிறையாவே இருக்கு. அத்தி மரத்துல அத்தி காய் நிறையா இருக்கு. ஆனா உடம்புக்கு நல்லது. சாப்பிட்டா ஃபுல் எனர்ஜி தான். செயல்திறன் அதிகமா இருக்கும். என்னடா நீ கம்பெனியில் வந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் தட்டி அஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். யாரு 12 hour ப்ரொடக்ஷன் 9 hourல. அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் நம்ம கம்பெனியில் இல்லை. சரி இப்போ என்ன போய் குளிக்கலாமா? இல்லை தலை நினைப்போம். என்ன தலைக்கு என்ன விக்கிய குளிப்போமா? குளிக்கிறோம். என்ன வர மாட்டேன். எப்போ வருவேன்னு தெரியாது. தண்ணியில கை வைக்கணும் ஆசையா இருக்கு. நான் வச்சுதான் பார்த்தேன். அதுமே அந்த அண்ணனுக்கு அப்ப சப்போர்ட் பண்ணுவேன். நீ சப்போர்ட் பண்ண நீ சப்போர்ட் பண்றதுனாலதான் அவருக்கு இடைஞ்சலா இருக்கு. இல்ல இருக்காது. எப்படி இடைஞ்சலாகும்? படகை கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா ஓட்டணும். உனக்கு ஓட்ட தெரியுமா? படகு ஓட்ட தெரியுமா? மாட்டு வண்டி ஓட்டோம்ல, கொஞ்சம் கஷ்டம். அவ்வளவுதான். மாட்டு வண்டி ட்ரூனா ஓடும். இது வந்து கையில நம்ம லெஃப்ட்ல வளையும் போது அந்த லெஃப்ட் கைக்கு மாட்ட லூஸ் பண்ணணும், ரைட் கை மாத்த டைட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. மாட்டு வண்டி ஓட்ட தெரியுமா? இல்ல அடிச்சு விடுறியா? தெரியும் மச்சி. மாட்டு வண்டி மாடும் மேப்பும் மாட்டு வண்டியும் ஓட்டுவோம். எப்படி சாணியெல்லாம் நீ அள்ளுவியா? இல்ல உங்க அண்ணன் தம்பி யாராவது? நம்ம தான் அள்ளணும். நம்ம இதுக்கெல்லாம் யாரு ஆளாக வச்சால முடியும். பேசாம உங்க 2 பேத்தையும் கூட்டியதான் 2 பிள்ளைங்களை உட்கார. ஆனா இப்ப இருக்கிற கீழே இறங்கி ரியாலிட்டி என்னன்னு பார்க்கும்போது கேப்பே இல்லை. பாவம் எல்லாம் வெறுங்காலில் வராங்க. ஹீட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்ன மச்சி இது? நீ வெறுங்கால நடந்தீங்கன்னா கால் உள்பாதமும் வெள்ளையாயிரும் பழுத்து. ஆனா நீ செப்பலை கழட்டி நட. தேவையில்லை மச்சி. கூட வந்தவன் எனக்கு என்னன்ற மாதிரி வந்துட்டு இருக்கான். ஸோ இங்கதான் இப்ப குளிக்க போறேங்க. குளிக்கலாமா வேண்டாமான்லாம் இருக்கு. ஆனா இதுல நமக்கு குளிக்கிற மாதிரி ஒரு இடமும் இல்லைங்கிறதான் கொஞ்சம் வருத்தத்தக்கதா இருக்கு. குளிக்கணுமான்னு யோசிக்கலாம் வைக்குது இந்த இடம். பாருங்க ஒருத்தன் எனக்கும் அதுக்கும் எதுக்கு வரான்னு அவனுக்கு தெரியல. ஏய் ப்ரோ வாங்க, சோறு வாங்கி தருவேன் வாங்க. என்ன குளிக்கலாம்? கழட்டுங்க எல்லாத்தையும். குளிக்கலாம். கழட்டுறா கழட்டு ப்ரோ கழட்டுங்க. ஏய் குளிச்சே ஆகணும். குளிச்சே ஆகணும். ஏந்திரி. அதே நம்ம அந்த பக்கம் போய்க்கலாம். தனியா பசங்க மட்டும்தான் இருக்காங்க. இங்கதான் கூட்டமா இருக்கு. அருவியில போய் அங்க நின்றுட்டு சர்ன்னு நீங்க வந்து இங்க குளிச்சுட்டு இப்படி வந்தலாம். ஒரு 1/2 hour. ஜட்டியோட குளிக்கிறாங்கடா. புல் ஜட்டி போட்டிருக்கே இல்லையா? அங்க பேரு அந்த அண்ணன் கெத்தா வராரு பாரு. யா ஜட்டி அப்படி கட் ஜட்டியா இல்ல டாயரா பாக்கெட் வச்சிருந்தானே? அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க பாரு. இங்க மாதிரி வராரு பாரு என் தலைவன். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் பார்க்கலாம் ரெடியா தான் இருக்காங்க. நீ குளிக்க ரெடியானா போதும். நீ ஒன்றும் வெக்கப்படாது. சுரேஷ் இங்க பாரு. இந்த பாரு பச்சை குழந்தையில இருந்து எல்லாம் குளிக்கிறாங்க. அதனால நீ வேணா ஃபீல் பண்ணாத. பயப்படாம குளி. நீ அங்க ஏன் அப்படி உருட்டி பாக்குற தம்பி? அங்க பாரு கழுத்துல ருத்ராஜ் போட்டிருக்கான். பாக்குறதெல்லாம் திரும்பி நீங்க திரும்பாதீங்க. இந்த மூஞ்ச பாருங்க, என் மூஞ்ச பாருங்க. நீ இல்ல குளிக்க பாக்கல. நம்மள குளிக்க விட்டு மீதி எல்லாத்தையும் நம்மள பாக்க மாட்டான். மீதி எல்லாரையும் பார்ப்பான். இவன் பிளான் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எந்த இடத்துல போய் குளிக்கலாம்னு ஒரு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான். சரி இப்ப எந்த ஏரியாவுக்கு நீ போகணும்னு ஆசைப்படுறான்? இங்கதான் போவானே நம்மளுக்கு.
தெரியுதுடா டேய். எங்க அங்க நிக்கிற இடமே தான் போனோமா? ஆமா அதான் எங்க லேடிஸ் இருக்காங்களோ அங்கதான் போகணும்னு ஆசைப்படுறான். அவன் அங்க நின்று அதான் வந்து பாத்துட்டு அதனால சீக்கிரமா ஐயோ விக்கியோட அம்மா அப்பா பார்த்தா தயவு செய்து எனக்கு கல்யாணம் பண்ணிருங்க. ரொம்ப வெறி எடுத்திருக்கான், ஒரு ஆர்வ கோளாறுல இருக்கான், கொஞ்சம் பாத்து. அதனால கொஞ்சம் அலர்ட்டா இருங்க கம்மியான மக்களே. இவன் சரியில்லை. முதல்ல வா, நீ முதல்ல போய் குளி. நீ கரெக்டா குளிக்கலையா நான் பாத்துட்டு பின்னாடி வந்து குளிக்கிறப்போ. ஓ களத்துல இறங்குடா. குளிப்பாட்ட வேற யாரும் ஆள் செட் பண்ணி விடுறதா? அதான் நைட்ல அங்க டோல்கேட் பக்கத்துல நிறைய நிக்குதுங்க. என்ன வச்சு 200 ரூபா கொடுத்தா குளிப்பாட்டி விட வருவாங்க. உனக்கு ஓகேவா? எனக்கு குளிக்க தெரியும். எனக்கெல்லாம் ஃபுல் ட்ரெயின். சோ இப்ப வந்து குளிக்கலாம். என்ன இங்கே நின்னுட்டு வந்தோம், வெயில் ஏறிடுச்சு. எல்லாம் குளிச்சுட்டு சீக்கிரமா போனா சோறு அங்க மீன் வேற செத்து போய் பொரிஞ்சிட்டு இருக்கு. படா பட்டுன்னு போய் வேலையை பார்க்கலாம் வாங்க. சுரேஷ்குமார், உங்களுக்கு எப்படி மீன் வேணுமா? நம்ம முறையான நீச்சல் தெரியாம இறங்கக்கூடாது. முறையான நீச்சல் அவனுக்கு தெரியும். அவன் பார்க்க வேண்டியவங்களை பார்த்தா அதெல்லாம் தெரிச்சுட்டு அடிப்பான் நீச்சல். சரி, மீன் வேணுமா? நம்ம அப்ப சீக்கிரம் போய் குளிக்கணும். ட்ரெஸ் எங்க மாத்துறது? ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ற ரூம் இருக்கா? இல்ல அப்படியே கழட்டிட வேண்டியதானே? இல்ல எனக்கு தெரியல. கேமராமேன் நீங்க தான் ஆல்ரெடி வந்திருக்கீங்க, சொல்லுங்க. இங்கேயே வா. என்ன மாத்துறதெல்லாம் மாத்தணுமாடா? கழட்டுங்களா போலாம். பேக் பத்திரம். இப்ப குளிக்க போறோம். அதிகமா தான் நம்பி போலாமா? காப்பாத்துற மாதிரி தெரியல. இங்க கூட்டம் அதிகமா இருக்கு. நினைக்கிறா பைத்தியம். இங்க தண்ணி எல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க. இது வேற வலுக்குது. அதனால மக்களே கொஞ்சம் காப்பாத்துங்க. சூனியம் பண்ணி யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்க பாவம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோடனே மூட வச்சிருவாங்க போலாம். அடே ஐயோயோ, ஜில் ஜில் ஜிகா ஜிகாவா இருக்கு. போதும், இப்ப நாங்க குளிக்க ஆரம்பிக்கிறோம். மைக்கை கொடுத்துட்டு இப்ப குளிக்கிறோம். சரிண்ணா, சரி பாருங்க. சரி சரி சரி, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. பேசிக்கிட்டே இருப்போம். சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட்டு தெரியும். சாப்பிட்றத எடு. ஆஹா ஓஹோங்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு இருக்கு. மீன் எப்படி இருக்குன்னு ரசம் எடு. ரசம் நல்லா இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரே முள்ளா இருக்கு. முள் இல்லாமல் என்ன பண்ணுறது? இங்கே பேர் அப்போல்லாம் ஒன்லி லேடிஸ் மட்டும்தான், ஜென்ஸுக்கு நாட் அவைலபிள், வேக்கண்ட் இல்லை. அப்பனா நாங்கள் இப்போவே கிளம்பிடுறோம். அது ஓஹோன்னு வரும்போது அப்ப வந்து சுரேஷ் அவனுக்கு சீட்டுக்கு, அவனுக்கு மட்டும் சீட்டுக்கு. நாங்க வந்து ஜென்ஸை விட லேடிஸ் கிட்ட தான் நாங்க பொறுப்பா இருப்போம்.
ஏறிச்சான் பொறுப்பா இருக்கும். சி உங்களை விட அதான் நீங்க சோறு திங்கிறதுல தான் இருக்கு. ஒரு வீடியோ எடுக்கன்னு ஸ்டார்டிங்ல ஏதாவது யோசிச்சு சாப்பாடு ஆக்கி விடுறோம், சாப்பாடு டக்குன்னு ஆக்கி விடுறோம். நீங்க சொன்னா நீங்க வந்து காய் இப்போ எங்களுக்கு திடீர்னு இப்போ தண்ணி தேவைன்னா சார் தண்ணி குடிங்க சார் தண்ணி குடிங்க. நீங்க என்ன பண்ணியா நீயே வாங்கிட்டு வா அப்படிங்கிறீங்க. அதுக்குதான் எம்ப்ளாயை மாற்றணும். பொறுப்பான பக்குவமான என்ன மீன் தெரியல, இங்க போய் சாப்பிட்டு எந்த மீனாக இருந்தாலும் நாங்கள் தின்போம். இது வந்து கெளுத்தி, இது ஜிலேபி, இது கெண்டை. அப்படி வச்சு காசா போனோமா எல்லாமே தப்பு. அதனால தான் சொன்னேன். இது வந்து லோகு, அது வந்து திமிங்கலம், இது டால்ஃபின், இது மட்டலாம். வந்து ஜிலேபி. வஞ்சர மீன் தெரியுதா இல்லையா மக்களே? வஞ்சர மீன் உனக்கு இங்க எங்க போய் கிடைக்கும்? வஞ்சர மீன் எவ்வளவு தெரியுமா? தெரியும், கிலோ 1000 ரூபா. ஏன்னா எனக்கு தெரியாதாண்ணா. ஏய் எப்படி இருந்தாலும் கவர் தெரியும் இல்லை, அது கவர் ஆனாலும் ஆகாத மாதிரி தான் நீங்கள் வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன இவன் வீடியோ நாசமாக போனோம், ஒரு வீடியோ நல்ல வீடியோ எடுத்துடக்கூடாதுன்னு உங்களுக்கு என்ன? ஆப்பனண்ட செய்வனை செஞ்சால் பரவாயில்லாம், கூட இருக்கிறவனே செய்வனை செஞ்சால் நான் எங்கடா போகிறோம் ஆகுதா? அப்போ இந்த அப்லோட் ஆனோனே ஃபுல்லுமே ஏய் மீனை தூக்கணும் பிஞ்சிருச்சுடா. ஆமா அத பண்ணுவோம். மீன் வெட்ட மீன் தலையை பிடிச்சா ஏய் இது என்ன ஸ்ட்ராங்கான மீன் இதான் மீன். தெரியுதா மீன் தெரியுதா கேமராவில்? எதுவுமே ஒரு ஆங்கிள் சரி விடு, ஏதாவது ஒன்று. கேமராமேன் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வருது. இது வாங்கணும். என்ன வேணும்? ட்ரை பண்ணுவோம். இல்லை இன்னும் ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணல. என்னென்னமோ கேட்குறாங்க, ஹார்ட் டிஸ்க் வேணுங்கிறான், வேற என்ன கேட்குறான்? ஆறு வேணுமா? கேரவன் வேற வேணுமா? வேற உங்க 2 பேத்துக்கு ஏதாவது வேணுமாடா கேளுங்க. 4 வேளை எல்லாம் 3 வேளை சோறு கேட்பாங்க மக்களே. 4 வேளை மனசாட்சி இல்லாம சோறு கேட்குறான். அதுக்கு நாட்டு அல்லோட ஏய் எல்லாம் 3 வேளை சோறுல இருந்து 4 சோறு தான் முக்கியங்கிறத நீ நிரூபிக்கிற. உனக்கு என்ன வேணும்? நீ சரக்கு கிடைக்காது வேற. ஸோ கொடிவேரி வந்தீங்கன்னா தயவு செய்து சாப்பிட்றாதீங்க. முடிஞ்சால் புளிசோறு செஞ்சு கொண்டு வந்துடுங்க. அவ்வளோ கொடூரமாக இருக்குது. ரேட்டு மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்குது. கேவலம் அந்த ஐஸ் கூடையும் நல்லா இல்லை. மீன் கடையில் சாப்பிட்டதும் ரொம்ப கேவலம். ஸோ ஓவராலாக இங்கே எதுவுமே நல்லா இல்லைங்கிறத வருத்தத்தோடு தயவுசெய்து இங்கே வர வேண்டாம். குளிச்சோமா என்ஜாய் பண்ணோமா, நீங்கள் வீட்டில் போய் நல்லா கறி எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க, திருப்தியாக வயிறுனோமா. இந்த மீன் சாப்பிட்லான்னு வந்து ஏமாந்துடாதீங்க தயவுசெய்து. ரேட்டு ஜாஸ்தி, கொடூரம். கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க. மீன் கூடயும் கொஞ்சம் பொரிச்சது அதுவும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஆனால் ஓகே தான். ஆனால் சாப்பாடு படு மோசம். இந்த ஐஸ் விற்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப மோசம். இந்த ஐஸ் 25 ரூபா, நல்லாவே இல்லை. அதனால் தூக்கி போட மனசில்லை, சாப்பிடுவோம், கவலைப்படாதீங்க.